இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. அரசியலுக்காக சமய விவகாரத்தை பயன்படுத்த வேண்டாம், பிரதமர் அன்வார் எச்சரிக்கை. சுயநலத்திற்காக சமய விவகாரத்தை ஆயுதமாக பயன்படுத்த வேண்டாம் என அரசியல் கட்சியின் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்களுக்கு பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் எச்சரித்துள்ளார். அத்தகைய நடைமுறைகள் நிறுத்தப்படாவிட்டால் இனப்பிளவுக்கு வழிவகுக்கும் என்று நிதி அமைச்சருமான அன்வார் வலியுறுத்தினார். இது தொடர்ந்தால் அது மக்களை எரித்து அழித்துவிடும். எனினும் அரசாங்கத்தின் நிலைப்பாடு தெளிவாகவும் உறுதியாகவும் உள்ளது. நம் நாட்டில் வாழ்ந்து கொண்டிருப்பது ஒருபுறம் இருக்க, மக்களையும் சமயத்தையும் அவமதிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது என அன்வார் நினைவுறுத்தினார். சமயத்தை அரசியல் ஆயுதமாக பயன்படுத்த வேண்டாம் என்று நான் ஒரு எச்சரிக்கை விடுக்க விரும்புகிறேன் என மஸ்ஜித் தேராஸ் ஜனாங்கில் வெள்ளிக்கிழமை தொழுகையில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய போது அன்வார் தெரிவித்தார். சமயம் தொடர்பான எந்த ஒரு கருத்தும் சரியான தளத்தின் மூலம் தெரிவிக்கப்பட வேண்டும் என்பதோடு ஏற்கனவே உள்ள விதிகள் மற்றும் சட்டங்களுக்கு இணங்க வேண்டும். இது ரமலான் மாதம், புனித வெள்ளி. யார் மீறினாலும் அவர்கள் சட்டத்தை எதிர்நோக்க வேண்டும் என அன்வார் சுட்டிக்காட்டினார். பெண் நோயாளியை ஏமாற்றி ஆடைகளை கழற்ற சொன்னதாக கூறப்படும் பினாங்கு மருத்துவர் கைது. பெண் நோயாளி ஒருவரை ஏமாற்றி ஆடைகளை கழற்ற சொன்னதாக கூறப்படும் மருத்துவர் ஒருவர் பினாங்கில் வியாழக்கிழமை கைது செய்யப்பட்டார். நோயாளியை பரிசோதனை செய்த போது அவரது உடலை கை தொலைபேசியினால் அந்த 43 வயது ஆடவர் மருத்துவர் புகைப்படம் எடுத்ததாக சந்தேகிக்கப்படுவதாக பினாங்கு திமோர்லாவுட் போலீஸ் தலைவர் லீ ஸ்வி சாக் தெரிவித்தார். இரத்த பரிசோதனையின் முடிவை தெரிந்து கொள்ள புலாவ் திகூஸில் உள்ள தனியார் கிளினிக்கிற்கு 30 வயது பெண் கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் சென்ற போது இந்த சம்பவம் நடந்ததாக கூறப்படுகிறது. செவ்வாய்க்கிழமை அன்று சம்பந்தப்பட்ட பெண் போலீசில் புகார் செய்ததை தொடர்ந்து அந்த மருத்துவர் தாமாகவே போலீஸ் நிலையத்திற்கு வந்தபோது கைது செய்யப்பட்டார் என லீ தெரிவித்தார். திங்கட்கிழமை வரை 4 நாட்களுக்கு அந்த நபர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். குற்றவியல் சட்டத்தின் பிரிவு 509 குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை, அபராதம் அல்லது இரண்டும் விதிக்க வகை செய்கிறது. ஜம்ரி வினோத்தை சட்டத்தின் மூலம் சந்தியுங்கள், பொது விவாதம் வேண்டாம், சரவணனுக்கு ராமசாமி வலியுறுத்தல். இந்து சமயம் குறித்து இஸ்லாமிய சமய போதகர் ஜம்ரி வினோத்துடன் விவாதத்தில் ஈடுபட வேண்டாம் என மாய்காவின் தேசிய துணைத் தலைவர் ஸ்ரீ எம் சரவணனுக்கு பினாங்கு முன்னாள் துணை முதலமைச்சரும் உரிமை கட்சியின் தலைவருமான பேராசிரியர் டாக்டர் ராமசாமி வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஜம்ரியுடன் விவாதம் செய்வது சர்ச்சைக்குரிய அந்த போதகருக்கு தகுதியற்ற அங்கீகாரத்தை மட்டுமே வழங்கும். அதோடு ஜம்ரி தனது பிரிவினைவாத கருத்துக்களை வெளிப்படுத்த மேடை அமைத்து கொடுக்க கூடாது என சரவணனை ராமசாமி கேட்டுக்கொண்டார். அதற்கு பதிலாக ஜம்ரியின் வெறுப்புணர்வு பேச்சுக்கு எதிராக சரவணன் சட்ட நடவடிக்கை எடுக்க வற்புறுத்தியுள்ளார். விவாதத்தை ரத்து செய்யுங்கள், வெறுப்பை பரப்புபவர்களை சட்டம் கையாளட்டும் என நேற்று வெளியிட்ட அறிக்கையில் ராமசாமி தெரிவித்தார். இந்து மதம் குறித்து விவாதம் தேவைப்பட்டால் அது ஜம்ரி போன்ற ஒருவருடன் அல்ல, அறிஞர்கள் மற்றும் தகுதி கொண்டவர்களோடு மட்டும்தான் நடத்தப்பட வேண்டும். முகலாய படையெடுப்புகள் முதல் காலனித்துவத்த கால மதமாற்ற முயற்சிகள் வரை பல நூற்றாண்டுகளாக இந்து மதம் தாக்குதல்களை தாங்கியுள்ளது. இத்தகைய நீடித்த பாரம்பரியத்தை கொண்ட ஒரு மதம் ஜம்ரி போன்றவர்களிடம் பாதுகாக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹரிராயாவுக்கு சபா மற்றும் சரவாக் மாநிலங்களுக்கு நிலையான கட்டணத்தில் பத்திக் ஏர் விமான சேவை. நோன்பு பெருநாள் பண்டிகை கால பயணத்தை எளிதாக்கும் வகையில் சபா மற்றும் சரவாக் மாநிலங்களுக்கு நிலையான கட்டணங்களை பத்திக் ஏர் விமான நிறுவனம் அறிவித்துள்ளது. அரசாங்கத்துடன் இணைந்து தொடங்கப்பட்ட இந்த முயற்சியில் சரவாக் விமானங்களுக்கான அதிகபட்ச கட்டணங்கள் 319 ரிங்கிட்டாகவும் சபாவுக்கு 379 ரிங்கிட்டாகவும் இருக்கும் என்று போக்குவரத்து அமைச்சர் அந்தோனி லோக் கூறினார். பெருநாள் உச்ச பயண காலங்களில் பயணிகளின் தேவைகளை பற்றிய விமான நிறுவனத்தின் புரிதலை இந்த நடவடிக்கை பிரதிபலிப்பதாக நடைபெற்ற அறிமுக நிகழ்ச்சியின் தொடக்க விழாவில் லோக் கூறினார். பத்திக் ஏர் தலைமை நிர்வாக அதிகாரி டத்தோ சந்திரன் ராமமூர்த்தி, மலேசிய விமான போக்குவரத்து ஆணையத்தின் நிர்வாக தலைவர் டத்தோ ஸ்ரீ சரிஃபுடின் காசிம், மலேசிய பொது வான் போக்குவரத்து ஆணையத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி டத்தோ கேப்டன் நொரஸ்மான் மஹமூத் மற்றும் மலேசிய விமான நிலைய ஹோல்டிங்ஸ் பிரிகட் தலைமை இயக்க அதிகாரி கார்டன் ஸ்டீவர்ட் ஆகியோரும் இதில் கலந்து கொண்டனர்.
இவ்வேளையில் கோத்தபாரு, அலோஸ்டார், பினாங்கு, கோத்தகினபாலு, குச்சிங், சிபு, சண்டகான், தவா போன்ற முக்கிய உள்நாட்டு இடங்களுக்கு பத்திக் ஏர் விமானங்களின் எண்ணிக்கையை 140 வரை அதிகரிக்கும் என்றும் லோக் அறிவித்தார். தவறான ஒருங்கிணைப்பின் காரணமாக 2 போர் விமானங்கள் 8 குண்டுகள் வீசியதில் 29 பேர் காயம். தவறான ஒருங்கிணைப்பின் காரணமாக 2 KF-16 போர் விமானங்கள் பயிற்சி மேற்கொண்ட பகுதிக்கு வெளியே 8 குண்டுகளை வீசியதில் 29 பேர் காயமடைந்ததாக தென்கொரிய தற்காப்பு அமைச்சு தெரிவித்தது. பூச்சியானில் நிகழ்ந்த இந்த சம்பவத்தில் நேற்று காலை வரை 15 இடங்களில் 20 ராணுவ வீரர்களில் 14 பேரும் காயமடைந்ததாக தற்காப்பு அமைச்சின் அதிகாரிகள் மேற்கோள் காட்டி யோனாப் செய்தி நிறுவனம் தகவல் வெளியிட்டது. ஒரு போர் விமானத்தின் விமானி இலக்கிடப்பட்ட இடத்தை விட தவறான இடத்தில் நுழைந்து குண்டுகளை வீசியதால் அதன் தொடக்கக்கட்ட விசாரணையில் தெரிய வந்ததாக விமானப்படை தகவல்கள் கூறின. இந்த சம்பவத்திற்கான உண்மையான காரணத்தை கண்டறிவதற்காக அதிகாரிகள் இன்னமும் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். 5 லட்சம் ரிங்கிட் லஞ்ச ஊழல் வழக்கு தெரேசா கோகின் முன்னாள் சிறப்பு அதிகாரி MACC-யால் கைது. 5 லட்சம் ரிங்கிட் கேட்டது மற்றும் அதனை பெற்றது தொடர்பான சந்தேகத்தின் பேரில் செப்புதே நாடாளுமன்ற உறுப்பினர் தெரேசா கோகின் முன்னாள் சிறப்பு அதிகாரி மற்றும் மற்றொரு தனிப்பட்ட நபரை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான MACC தடுத்து வைத்துள்ளது. கோலாலம்பூரை சுற்றியுள்ள பல பள்ளிகளுக்கு விவேக வெண் பலகைகளை வழங்குவதற்காக 1.5 மில்லியன் ரிங்கிட் நிதிக்காக விண்ணப்பித்து அங்கீகரிக்க உதவியதற்காக கடந்த ஆண்டு இந்த நபர்கள் லஞ்சம் கேட்டு பெற்றதாக நம்பப்படுகிறது என்று MACC-க்கு அணுக்கமான வட்டாரம் தெரிவித்துள்ளது. பள்ளிகளுக்கு தேவையான அளவு மற்றும் விவர குறிப்புகளின்படி பொருட்கள் வழங்கப்பட்டதா என்பது விசாரணை தீர்மானிக்கும் என அந்த வட்டாரம் தெரிவித்தது. புதன்கிழமை இரவு புத்ரஜயாவில் உள்ள MACC தலைமையகத்தில் வாக்குமூலங்களை பதிவு செய்வதற்காக அந்த இருவரும் வந்தபோது கைது செய்யப்பட்டனர். அவர்கள் கைது செய்யப்பட்டதை MACC விசாரணை பிரிவின் மூத்த இயக்குனர் ஜைனுல் டாரோஸ் உறுதிப்படுத்தினர். ஜம்ரி வினோத்துடனான பொது விவாதம், சரவணனுக்கு ஆதரவு தெரிவித்த YB குணராஜ். சர்ச்சைக்குரிய சமய சொற்பொழிவாளர் சம்ரி வினோத்துடனான பொது விவாதத்தில் டத்துஸ்ரீ M சரவணன் பக்கம் தாம் உறுதியாக நிற்பதாக ஸ்லாங்கூர் செந்தோசா சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் குணராஜ் ஜோர்ஜ் கூறியுள்ளார். இந்துக்களின் சடங்குகள் மற்றும் நம்பிக்கைகளை இழிவுபடுத்தும் அறிக்கைகளுக்கு நிச்சயம் பதிலடி தேவை. வேல்வேல் முழக்கத்துடன் கூடிய காவடி ஆட்டத்தை பேயாட்டம் மற்றும் மதுபோதை ஆட்டம் என்றும் உளறுவதெல்லாம் அடிப்படையற்ற அவதூறுகள். இந்து கலாச்சாரமும் நம்பிக்கையும் புரியாதவர்களின் பிதற்றல் அது. எனவே அந்த குழப்பவாதிகளுக்கு நல்ல பாடம் புகட்டுவதும் எழுந்துள்ள தவறான கருத்துக்களை தெளிவுபடுத்தி அறிவுசார் கலந்தாய்வாக இந்த பொது விவாதம் அமைவதும் முக்கியம். இது வெறும் மேடை சவால் அல்ல, மாறாக தவறாக புரிந்து கொண்டவர்களுக்கு கற்பிப்பதற்கும் அறிவூட்டுவதற்கும் ஒரு நல் வாய்ப்பாகும். எனவே நம் சமூகத்தின் கண்ணியத்தையும் உண்மையையும் பாதுகாப்பதில் மாய்கா தேசிய துணைத் தலைவருமான சரவணனுக்கு முழு ஆதரவு வழங்குவதாக குணராஜ் அறிக்கையில் கூறியுள்ளார். நாட்டில் செப்டம்பர் வரை வெப்பம் வறண்ட வானிலை நீடிக்கும். வடகிழக்கு பருவமழை காலம் இம்மாதம் மத்தியோடு முடிவடைவதால் தீபகற்ப மலேசியாவின் பெரும்பாலான இடங்கள், குறிப்பாக வட மாநிலங்களில் வெப்பமும் வறண்ட வானிலையும் ஏற்படும் என கணிக்கப்பட்டுள்ளது. என்றாலும் கடந்த ஆண்டு அளவுக்கு இது மோசமாக இருக்காது என இயற்கை வளம் மற்றும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை அமைச்சு கூறியது. தற்போது நிகழும் லானினா வானிலையின் தாக்கமே அதற்கு காரணம். இதனால் சற்று ஈரமான சீதோஷ்ண நிலை காணப்படும் என அமைச்சு விளக்கியது. இந்த தென்மேற்கு பருவமழை மே தொடங்கி செப்டம்பர் வரை நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மலேசிய வானிலை ஆய்வுத்துறையின் கணிப்பின்படி மார்ச்சில் சபாவின் வடக்கு, கிழக்கு மற்றும் மேற்கு கரை பகுதிகளில் வழக்கமான நாட்களை விட மழை 20 முதல் 40 விழுக்காடு குறைவாக பெய்யும். மேற்கு சரவாக்கில் அந்நிலை ஏப்ரலில் ஏற்படும். ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் நாட்டில் வழக்கமான மழை பொழிவு இருக்கும் என அமைச்சு கூறியது. என்றாலும் திறந்தவெளி எரிப்பு நடவடிக்கைகள் தொடரும் பட்சத்தில் புகைமூட்ட பிரச்சனையை தவிர்க்க இயலாது. அத்தகைய எரிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுவோருக்கு தக்க தண்டனை காத்திருப்பதாகவும் அமைச்சு எச்சரித்தது. லஞ்ச விவகாரம் MACC கைதுக்கு பிறகு ஜாமீனில் வெளியே வந்த மலேசியா கினி செய்தியாளரின் முதல் தன்னிலை விளக்கம். வெளிநாட்டு தொழிலாளர் தெரிவிப்பு முகவரிடம் இருந்து லஞ்சம் வாங்கியதாக கூறப்படுவதை மலேசியா கினி செய்தியாளர் P. நந்தகுமார் மறுத்துள்ளார்.
வெளிநாட்டு தொழிலாளர் கடத்தல் கும்பல்களை கட்டுரைகள் வாயிலாக அம்பலப்படுத்தியதால் லாபம் அடைந்ததாக கூறப்படுவதை அவர் மறுத்தார். அவ்விவகாரம் தொடர்பில் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் MACC-யால் கைதாகி 4 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்ட நந்தகுமார் செவ்வாய்க்கிழமை ஜாமீனில் விடுதலையானார். வெளிநாட்டு தொழிலாளர் கடத்தல் கும்பல் குறித்து 2 கட்டுரைகளை வெளியிடாமல் இருப்பதற்காக 1 லட்சம் ரிங்கிட்டில் லஞ்ச பேரத்தை ஆரம்பித்து 20,000 ரிங்கிட்டில் முடித்து பணத்தை கையில் வாங்கியதாக அவர் விசாரிக்கப்பட்டார். இந்நிலையில் மலேசியா கினி ஊடகத்துக்கு வழங்கிய பேட்டியில் அவர் அக்குற்றச்சாட்டுகளை திட்டவட்டமாக மறுத்தார். உண்மையில் கட்டுரையில் குறிப்பிடப்பட்ட பாகிஸ்தானியரிடம் இருந்து மேற்கொண்டு விவரங்களை தந்திரமாக கவருவதற்கே அவருடன் ஒத்துழைப்பது போல் நடித்தேன். அவரோ திடீரென ஒரு கடித உரையை என்னிடம் நீட்டினார். அதனுள் கண்டிப்பாக பணம் தான் இருக்கும் என்ற யூகத்தில் ஓர் ஆதாரமாக இருக்கட்டுமே என நான் அதை பெற்றுக் கொண்டேன். அடுத்த நொடியில் 10க்கும் மேற்பட்ட MACC அதிகாரிகள் திடுதிடுப்பென சுற்றி வளைத்து என்னை கைது செய்தனர் என நந்தகுமார் கூறினார். இஸ்லாத்தை அவமதிப்பதா? யார் செய்தாலும் தவறு தவறுதான். மஹிமா சிவகுமார். ARFM வானொலியின் வேல்வேல் வீடியோ சர்ச்சை சற்று தணியும் நேரத்தில் மதங்களுக்கு இடையில் பதற்றத்தை அதிகரிக்கும் வகையில் மற்றொரு சம்பவம் அரங்கேறியுள்ளது. விஜயன் சபரிநாதன் என்பவர் தனது பேஸ்புக்கில் நேரலையில் இஸ்லாத்தையும் இஸ்லாமியர்களையும் பற்றியும் படுமோசமாக இழிவுபடுத்தியுள்ளார். தொடர்பு பாலமாக விளங்க வேண்டிய சமூக ஊடகங்களில் இது போன்ற இன மத வெறுப்பு பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படுவது வேதனை அளிப்பதாக மலேசிய இந்து ஆலயங்கள் மற்றும் இந்து அமைப்புகள் பேரவையான மஹிமாவின் தலைவர் டாக்டர் சிவகுமார் கூறினார். பொறுப்பற்ற சிலரின் இது போன்ற செயல்களால் சமூகத்துக்கு வெட்கக்கேடு. 3R எனப்படும் இனம் மதம் மற்றும் ஆட்சியாளர்களை யார் நிந்தனை செய்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்களே. இதில் பாகுபாடோ பாரபட்சமோ கிடையாது என கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தானத்தின் அறங்காவலருமான சிவகுமார் கூறினார். ஆக பின் விளைவுகளை உணராமல் இன்னொரு மதம் குறித்து பேஸ்புக்கில் கிளறி கொட்டியுள்ள இந்த இந்திய ஆடவரும் சட்ட நடவடிக்கை சந்தித்தே ஆக வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார்.